Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் பாகிஸ்தானின் கராச்சி பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2 நாட்களில் கராச்சி பங்குச்சந்தையின் KSE 100 இண்டெக்ஸ் 6% சரிந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. எல்லை பதற்றங்கள் இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் சரியவில்லை என்கிற அண்மை தகவலும் கிடைத்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 0.5% மட்டுமே இறக்கமாகியிருக்கிறது. வழக்கமான ஏற்ற இறக்கங்களோட இந்திய பங்குச்சந்தைகள் வர்த்தகமாகி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல்களை இந்தியா தொடர்ச்சியாக முறியடித்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு நகர்வையும் இந்திய ராணுவம் எடுத்து வைத்து வரும் நிலையில் இந்த போர் பதற்றம் காரணமாக கராச்சி பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரை வழக்கமான ஏற்ற இறக்கங்களுடன் வர்த்தகமாகிறது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 0.5 விழுக்காடு மட்டுமே இறங்கி முகத்தில் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் முக்கியமான புனித தலங்கள் உள்ளிட்டவையும் பாதுகாப்பாக மிக தீவிரமான கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. இந்த 2 நாட்களில் கராச்சி பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. போர் பதற்றம் தொடர்பாக உலக நாடுகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் சீன வெளியுறவு அமைச்சகமும் அமைதியான முறையில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என கூறியிருக்கிறது. இரு நாடுகளும் அமைதியான முறையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியிருக்கிறது. இடையேயான போர் பதற்றம் கவலை அளிப்பதாகவும் சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியிருக்கிறது. அணு ஆயுத போராக மாறக்கூடாது, ராஜாங்க ரீதியில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முன்னதாக அமெரிக்கா தனது கருத்தை தெரிவித்திருந்தது. தொடர்ச்சியாக சீனாவும் தற்போது இரு நாடுகளுக்கிடையிலான போர் பதற்றம் கவலை அளிப்பதாக கூறியிருக்கிறது. பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அதை தரைமட்டமாக்கி இருக்கிறது இந்திய ராணுவம். அந்த காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அதனை தரைமட்டமாக்கிய காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்கிற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. பயங்கரவாத முகாம்களின் நிலைகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்கிற அடிப்படையில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு ஜெகநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 4வது நாளாக இந்த போர் பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு தாக்குதல்களையுமே இந்திய ராணுவம் திறம்பட செயல்பட்டு ஒவ்வொரு தாக்குதலையுமே முறியடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்திய ராணுவத்தினுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க?
இந்திய ராணுவத்துடைய செயல்பாடு வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் வான்வெளியாக நடக்கக்கூடிய தாக்குதலுக்கும் வந்து சரியான பதிலடி அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் வந்து முறியெடுத்திருக்காங்க. நல்ல கோஆர்டினேஷனோட முப்படைகளும் வந்து நல்ல கோஆர்டினேஷனோட நல்ல திறம்பட வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி வந்து இன்னொரு அங்கிலும் வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய ராணுவத்தோடைய பொய் தகவல்களை பரப்புவது, தவறான வீடியோக்களை பரப்புவது, மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு வந்து திறம்பட வந்து எதிர்கொண்டு முறியடித்துக் கொண்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இது 4வது நாளாக இன்று காலையில இருந்து தொடங்கப்பட்ட இந்த தாக்குதல், நேற்று இரவு இருந்து தொடங்கப்பட்ட பல வகையான தாக்குதல், பல டார்கெட்டை வந்து குறிப்பாக நம்மளுடைய விமானப்படை தளத்தின் மீது தொடரப்பட்ட ஏவுகணை தாக்குதலையும் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிவிலியன் ஏரியாக்கள் மீதும் வந்து தொடர்ந்து தாக்குதலை வந்து அவங்க தொடர்ந்து நடத்தியதையும் வந்து முறியடித்திருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றமான சூழ்நிலைகள்ல ஏற்படும் போது அந்த அழுத்தத்தை நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த அழுத்தம் அதிகரிக்கும் போக்கு கண்டிப்பா குறைக்க முடியும். ஆனா பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அந்த அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையிலேயே இருக்கே சார். இல்ல, இப்ப வந்து இந்தியா வந்து நம்ம முதல் கட்டமாக பஹல்காம் உடைய தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக நம்ம தீவிரவாத கட்டமைப்பை வந்து நம்ம தகர்த்து தாக்குதலை தொடர்ந்து பொறுப்புணர்வோடு துல்லியமாக தாக்குதலை நடத்தி இருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து பதிலடியாக வான்வெளி மூலமாக தாக்குதலை தொடங்கி அதற்கு பதிலடியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்தியா வந்து இப்ப நம்ம வந்து டிஃபென்ஸ்வா தான் போயிட்டு இருக்கோம். எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஒரு விருப்பம் இல்லை நமக்கு. அது நல்லா கிளியராக தெரிகிறது. நம்ம தீவிரவாதி தாக்குதலுடைய தலைமையகத்தை வந்து நம்ம தகர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதை எஸ்கலேட் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு இந்தியா படைகளுக்கும் நமக்கு வந்து இல்லை. அதை வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து இன்றைக்கு கூட பேட்டியில் வந்து அவருடைய பிரஸ் மீட்ல வந்து கிளியரா தெரிவிச்சிருக்காரு. நாங்க வந்து இது எஸ்கலேட் பண்ண விரும்பல. இது வந்து பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்தால் அதற்கு நாங்கள் தக்கல் பதிலடி கொடுப்போம் அப்படின்றத வந்து தெளிவாக தெரிவித்திருக்கார். இப்போ வந்து பாகிஸ்தான் தான் வந்து இதை ரீஎஸ்கலேட் பண்ணி அவங்க இதோட நிறுத்திக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக முடியும். இந்த என்டையர் போருக்கான ஒரு முடிவாக கூட நம்ம பார்க்க முடியுது. பாகிஸ்தானுடைய ரேடார் அமைப்புகள்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு எத்தகைய பாதிப்புகளையும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்தும்? அவங்களுடைய டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து இப்ப தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அது தேவையில்லாத அவங்களே வந்து இன்வைட் பண்ற ஒரு ட்ரபிளா தான் தெரிகிறது. இப்ப நம்மளுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தும் போது பதில் தாக்குதலாக அவர்களுடைய நிலைகள் மீது தாக்குதல் தேவைப்படும். அது நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிரேக் பண்ணி அவங்களுடைய நிலைகள் மீது குறிப்பாக வந்து இன்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தபடி சுரூர் ஏர்பேஸ், இந்த மாதிரி 100 ஏர்பேஸ், பாகிஸ்தானுடைய 100 புஜன்வாலா பக்கத்தில் இருக்க ஏர்பேஸ், சில மிலிட்டரி பேஸ்லாம் வந்து மிக மோசமான ஒரு பாதிப்பை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்கோம். இதன் மூலமா என்ன தெரியும் என்றால் அது இன்னும் வந்து அவங்க இந்த தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தினால் குறிப்பாக நம்மளுடைய ராணுவ தளத்தின் மீதோ இல்ல அவங்க இருக்கிற சிவிலியன் மீது தாக்குதலை தொடர்ந்தால் நம்ம பதிலடி கொடுப்பதற்கு தயங்காம இருப்போம். அதை வந்து நம்ம திறம்பட நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். இன்று அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த ராணுவ தேசம் அது வந்து அதுவும் ஒரு வீடியோ போட்டு ஃபேக்டாவே வந்து அவங்க காமிச்சிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய டிஸ்இன்ஃபர்மேஷனை தவிர்க்க மதியம். ஏன்னா அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா இந்திய ராணுவ தளத்தை வந்து இருக்கும், நகரோடால ஒரு ராணுவ தளத்தை வந்து நாங்க தவிர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தையும் வந்து அவங்க போட்டோ போட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அதை வந்து நாங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா நாங்க முறியடிச்சிருக்கோம் சொல்லி அதையும் விளக்கி சொல்லியிருக்காங்க, டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரஸ் மீட் வந்து ரொம்ப கிளியரா வந்து அது பப்ளிக் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் வந்து அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து ரூபியோ வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்காரு. இதை ஏதாவது ஒரு வழி மூலமாக இதை டீஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சில கிளியராக தெளிவாக அவர்களுக்கு விளக்கியிருக்காங்க. நாங்கள் வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பல. அவங்கதான் வந்து மீண்டும் இந்த தாக்குதலை வந்து அதிகாலையில் வந்து தொடர்கிறார்கள். அதுவும் சிவிலியன் ஏரியாவில் வந்து தாக்குதலை வந்து தொடர்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். அந்த தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு முப்படைகளுக்கும் வந்து முழு அதிகாரம் வந்து கேபினெட்டே வந்து ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதன்படி வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் வந்து நமக்கு மீது
எந்த தாக்குதல் முற்பட்டால் அதை வந்து தவிர்த்து முறியடிப்பதுதான் நம்மளுடைய ராணுவத்துடைய கடமையாக இருக்கிறது. அதை வந்து அவங்க திறம்பட செய்து கொண்டிருக்காங்க. பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தரைமட்டமாக்கி இருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் மீதும் தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறது. இதனால பாகிஸ்தானுக்கு நிறைய சேதங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.